கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்திலே 72வது பாடல், இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாததாமே, வானமும் பூமியும் மாறிப்போகும், வல்லவர் வாக்கு மாறாததாமே என்கிறதான பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கலாம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்திலே 72வது பாடல். இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே, வானமும் பூமியும் மாறிப்போமே, வல்லவர் வாக்கு வானமும் பூமியும் மாறிப்போமே, வல்லவர் வாக்கு மாறாதமே. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் உன்னை என்றுமாய் எடுத்துக் கொண்டார், அவரின் அன்பு மாறாதமே. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை அன்பு நித்தியமாவே, என்ன நேரினும் மாறாதாமே, தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் நேசரின் அன்பு அன்பு நித்தியமாவே, என்ன நேரினும் மாறாதமே, தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் நேசரின் அன்பு ஜீவனுள்ள நாளெல்லாமே நன்மை கிருபையும் தொடரும்.
என்ன நேரினும் மாறாதாமே. வானமும் பூமியும் மாறிப் போமே. வல்லவர் வாக்கு மாறாதாமே. இயேசுவின் வாக்கு நித்தியமாமே. என்ன நேரினும் மாறாதாமே. வானமும் பூமியும் மாறிப் போமே. வல்லவர் வாக்கு மாறாதாமே. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தார். அவரின் மிகுந்த காருண்யத்தால் உன்னை என்றுமாய் இழுத்துக் கொண்டார். அவரின் அன்பு மாறாதாமே. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தார். அவரின் மிகுந்த காருண்யத்தால் உன்னை என்றுமாய் இழுத்துக் கொண்டார். அவரின் அன்பு மாறாதாமே. இயேசுவின் அன்பு நித்தியமாமே. என்ன நேரினும் மாறாதாமே. தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் நேசரின் அன்பு மாறாதாமே. இயேசுவின் அன்பு நித்தியமாமே. என்ன நேரினும் மாறாதாமே. தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் நேசரின் அன்பு மாறாதாமே. என் ஜீவனுள்ள நாளெல்லாமே நன்மை கிருபையும் தொடருமே. கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாக நீரைப்பேனே. என் ஜீவனுள்ள நாளெல்லாமே நன்மை கிருபையும் தொடருமே. கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாக நீரைப்பேனே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதது. அது ஆண்டவருடைய வார்த்தையே சொல்லிற்று. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வாக்கு ஒரு நாளும் என்ன செய்யாது, அது ஒளிந்து போகாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
அவருடைய வாக்கு, அவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு நிரந்தரமானதோ அதே அளவிற்கு அவருடைய அன்பு நிரந்தரமானது. மனிதர்களுடைய அன்பு மாறும், மாறிக்கொண்டே இருக்கும். அது மனிதர்கள்னு சொல்லும்போது அது எல்லாரையும் தான் குறிக்கும். பெற்றோருடைய அன்பாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய அன்பாக இருக்கலாம், கணவனுடைய அன்பாக இருக்கலாம், மனைவியுடைய அன்பாக இருக்கலாம், எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய அன்பு மட்டும்தான் என்ன செய்யாது, ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. நீங்கள் அதுக்கு நாம் செய்ய வேண்டியது அவருக்கு பிள்ளையாக இருக்கணும், அதுதான் முக்கியம். பிள்ளையாக மாறுறது தான் மறுபிறப்பு. அவரை தகப்பனாக, அவரை நம்முடைய இரட்சகராக, ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நான் பிள்ளை என்கிற அந்த உடன்படிக்கையை நாம் செய்கிறோமே, அதுதான் ஞானஸ்நானம் என்கிற மறுபிறப்பு. அதை நாம் செய்யும்போது நாம் பிள்ளையாக மாறுகிறோம், அவர் நம்முடைய தகப்பனாக மாறுகிறார். அந்த தகப்பன் பிள்ளைகளை நேசிக்கிறார். பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கலாம், கெட்ட பிள்ளைகளாகவும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கெட்ட பிள்ளைகளாக இருங்கன்னு சொல்லலை. ஆனால் கெட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் தேவன் நேசிக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவருடைய அன்பு நித்தியமானது, அவருடைய அன்பு மாறாதது. அல்லேலூயா. அதனால் மட்டும்தான் அவரை நல்லவர் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. பாட்டு புஸ்தகத்திலே 75வது பாடல், இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள் என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் ஆண்டவரை கரங்களை தட்டி நாம் ஆராதிக்கலாம். எல்லாரும் பாட்டு புஸ்தகத்திலே விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்தில் 75வது பாடல். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தரவர், அவர் இரக்கங்கள் காலை தோறும் புதியவைகள். அவர் இரக்கங்கள் காலை தோறும் புதியவைகள். மனதுருக்கம் நிறைந்தோரவர், மன்னிப்பதில் தயை பெருந்தோரவர். மனதுருக்கம் நிறைந்தோரவர், மன்னிப்பதில் தயை பெருந்தோரவர். கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள்.
இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், காலம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், காலம் போடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவரே சுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவரே சுவை உயர்த்திடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், காலம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், காலம் போடுங்கள். சாத்தானை சிலுவை மீதில் ஜெயித்தாரவர், சாவிற்குள் முற்றுமாய் ஒழித்தாரவர். சாத்தானை சிலுவை மீதில் ஜெயித்தாரவர், சாவிற்குள் முற்றுமாய் ஒழித்தாரவர். பாதாள வல்லமைகள் பரிகரிக்க வீரம் தாரவர். பாதாள வல்லமைகள் பரிகரிக்க வீரம் தாருவர். கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவரே சுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவரே சுவை உயர்த்திடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், காலம் போடுங்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தரவர், அவர் இரக்கங்கள் காலை தோறும் புதியவைகள். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தரவர், அவர் இரக்கங்கள் காலை தோறும் புதியவைகள். மனதுருக்கம் நிறைந்தோரவர், மன்னிப்பதில் தயை பெருந்தோரவர். மனதுருக்கம் நிறைந்தோரவர், மன்னிப்பதில் தயை பெருந்தோரவர். கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், காலம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், காலம் போடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவரே சுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவரே சுவை உயர்த்திடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், காலம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், காலம் போடுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைப்போர் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைப்போர் பாக்கியவான். உலகெங்கும் சென்றிடுங்கள், ஊரெங்கும் சொல்லிடுங்கள். உலகெங்கும் சென்றிடுங்கள், ஊரெங்கும் சொல்லிடுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள்,
நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், காலம் போடுங்கள் இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், காலம் போடுங்கள், ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், காலம் போடுங்கள் இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், காலம் போடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை எப்பொழுதுமே பறைசாற்றி கொண்டே இருக்கணும். பழைய உடன்படிக்கையில் கூட சூழ்நிலைகளை அநேக நேரம் தேவனுடைய தாசர்கள் பேசினாலும் தாவீது அதில் விதிவிலக்காக இருந்தார். அவரும் சூழ்நிலை பேசினார், ஆனால் அவருக்கு புதிய உடன்படிக்கையினுடைய வெளிச்சம், அந்த வெளிப்பாட்டை தேவன் கொடுத்திருந்தார். ஆகையினால தான் கர்த்தருடைய மெய்ப்பராக இருக்கிறார், ஆகையினால் நான் என்ன செய்ய மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் சொன்னார்? எல்லாரும் அவருடைய உயிரை வேட்டையாட வரும்போது, ஒரு பெரிய அரசாங்கமே சவுல் அவருடைய சேனைகள் அவரை துரத்தி கொண்டு வரும்போது, இந்த வனாந்திரத்தில் அவர் ஓடும்போது அவருக்கு பிழைக்கிறதுக்கு, உயிர் பிழைக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாத ஒரு சூழ்நிலையில், அப்பொழுது ஏறக்குறைய மயங்கி விழுகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு ஒரு இடத்தை காண்பிக்கிறார், என்கேதி என்கிற இடம். அல்லேலூயா. அந்த இடத்துல தான் அந்த நீரூற்று இருக்குது. அங்கே மேய்ப்பர்கள் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அங்கே தண்ணீர் குடிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை பார்க்குறார், அந்த இடத்தை தேவன் காட்டினார். அல்லேலூயா. வனாந்தரத்திலே, அதாவது பாலைவனத்தில் ஒரு சோலைவனம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது தேவனால் தான் உருவாக்க முடியும். இன்னும் சிம்சோனுடைய நாட்களிலே அவன் கழுதையினுடைய தாடை எலும்பை வைத்து ஏறக்குறைய 1000 பேரை என்ன செய்தான், அடித்து கொன்றான். எதிரிகளை என்ன செய்தான், அடித்து கொன்றான். கொன்றதுக்கப்புறம் அவன் அந்த வனாந்திரத்தை செல்லும்போது அவனுக்கு நாக்கு வறண்டு அவனுக்கு தண்ணீர் தாகம் அதிகமாக இருந்தது. அப்போ அவனால் என்ன செய்ய முடியல, தண்ணி கிடைக்கல. அப்போ ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறான். முறையிடும்போது ஆண்டவர் அந்த பூமியை என்ன செய்கிறார், அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிளந்து அங்கிருந்து கண்மலையின் செழிப்பான ஒரு நல்ல நீரை தேவன் அங்கிருந்து என்ன செய்கிறார், அவர் வர வைக்கிறார். அப்புறம் அதை குடிச்சு தான் அவன் மீண்டும் தன்னுடைய உயிரை என்ன செய்கிறான், அவன் பெறுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எல்லாமே வரலாற்றில் வரக்கூடிய நிகழ்வுகள். அப்போ வனாந்திரமான ஒரு பாதையில் இருந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தான் தேவன் இங்கே என்ன செய்கிறார், உங்களுக்கும் எனக்கும் அவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை தேவன் என்ன செய்கிறார், வனாந்திரத்தில் கூட அவரால் என்ன செய்ய முடியும், நம்மை பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எலியாவிற்கு போஷித்தார், நமக்கும் போஷிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்க ஆண்டவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சூழ்நிலைகள் பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம், கவலைப்படாதீங்க. சூழ்நிலைகள் ஒரு நாளும் உங்களை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய பலத்தினாலே நீங்கள் தான் சூழ்நிலையை மேற்கொள்வீர்கள், விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்திலே 60வது பாடல். என்னை உம் சட்டைகளால் மறைத்து காத்திடுவீரே, கடல் அலைகள் சீரும்போது உயர்ந்திடுவேன் உம்மோடு நான், அனைத்தையும் நீர் ஆளும் தேவன் அறிந்து நான் அமர்ந்திருப்பேன் என்கிற பாடல். சூழ்நிலைகள் கடல் அலைகளைப் போல நமக்கு விரோதமாக எழும்பும் போதும் என்ன செய்யணும்னா அமைதியாக இருக்கணும். அல்லேலூயா. அமைதியாக ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். பதற்றப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் பதறி வார்த்தைகளை பேசக்கூடாது. அமைதியாக இருப்பது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பற்றின ஒரு பாடல் தான். எல்லாரும் தேவன் நமக்கு செய்த நன்மைகள் நினைத்தருளாய் விசுவாசத்தோடு, இன்றைக்கு ஒருவேளை மோசமான சூழ்நிலையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம், அதை மாற்றும் விதமாக விசுவாசத்தோடு தேவனை நோக்கி நாம் இந்த பாடலை பாடி ஆராதிக்கலாம்.
செட்டைகளா மறைத்து காத்திடுவீரே. கடலாலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேனும் மோடு நான். அனைத்தையும் நீராளும் தேவன் அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். என்னை உம் செட்டைகளா மறைத்து
அன்பு கூர்வேன் ஆத்மநேசரே. நேர்த்தியாய் என்னை மண்ணில் காக்கும் அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பேன். கனம் பண்ணுவேன் உம் நாமத்தை.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம் பிதாவே. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமே, ஆண்டவரை உண்மையை நோக்கி பார்க்கிறோம். உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க எங்கள் எல்லாருக்கும் நீர் கொடுத்த கிருபைகளுக்காக, அந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீர் மாறாத தேவனாயிருக்கிறீர், நல்ல தேவனாயிருக்கிறீர் என்கிற பெரிதான வெளிப்பாட்டை எங்கள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறீர். இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிருபை உள்ளவரே, நீர் எங்களுக்கு முன்பாக சென்று எல்லா கோணலான பாதைகளையும் செவ்வையாக மாற்றுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான புதிய நீர் ஆட்கொண்டு வழிநடத்துவீராக, ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.